வசந்தன் கோவில் ஏசி மேளா 1 டன் ஏசி வாங்கினால் 3 டன் ஏசி இலவசம். அதுக்கப்புறம் வந்து ரத்னா ஃபேனூஸ் ராஜாபாதர் ஸ்ட்ரீட் டி நகர், உங்கள் சத்யா ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். ஒன்ஸ் மோர் போகலாமா டாடி? அப்புறம் என்ன ஐ லவ் யூ ரஸ்னா. எது விட்டேன்? ஜில் ஜில் கூல் கூல் நவரத்னா ஜில் ஜில் கூல் கூல். சம்மர் வந்தால் நிஜமாக வெயில் வருதோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஆட்ஸும் வந்து ஹே சம்மர் வந்தாச்சு ஏன் நீங்கள் ட்ரெஸ் வாங்கலை, என்னது ஃப்ரிட்ஜ் வாங்கலை, என்னது ஏசி வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி வந்துடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு சில பேர்னால சம்மருக்கு ஓகே ஃபைன் ஏசி வாங்கல 1 டன்னோ 2 டன்னோ 3 டன்னோ இந்த மாதிரி நம்ம எத்தனை ஏசி வேணாலும் வாங்கிக்கலாம், ஃபேன் வாங்கிக்கலாம், ஏர் கூலர் எது வேணாலும் வாங்கிக்கலாம், வாங்க ஷாப்பிங் போகலாம், எதுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டு வாங்க மேட்டுப்பாளையம் வரைக்கும் போய் கூல் ஆகிட்டு வரலாம், அந்த மாதிரிலாம் வந்து பிளான்ஸ் இருக்கலாம். பட் இதெல்லாம் பண்ண முடியாத பட்சத்தில் ஒருவேளை வந்து நீங்களும் இந்த மாதிரி கடை நிறைய ஊழியனாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வாடகை வீட்டில் அவங்களே ஏசி போட்டு வச்சுருக்காங்க ஹவுஸ் ஓனர், பட் சொந்த வீட்டில் ஏசிலாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஏசியே இல்லாத ஒரு வீட்டில் இந்த மாதிரியான ஒரு சம்மரில் நடுவில் வேறு இப்போ பவர் கட் வேறு ஹாய் அப்படின்லாம் வருது இல்லையா, இந்த டயத்தில் வீட்டை ஜில் ஜில் கூல் கூல் அப்படி வச்சுக்கிறதுக்கு வாட் கேன் வி டூ? பொதுவாக சம்மர் சீசனில் வந்து இந்த சம்மர் ஆஃபர், சம்மர் ஷாப்பிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து வெளிநாட்டில் ஒத்து வரும். ஏன்னா அப்போ வந்து சம்மர் சீசனில் தான் அவங்க வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து வெளியில் வந்து இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போடலாம், 4-5 லேயர் போட தேவையில்லை. ஸோ நிறைய வந்து சம்மர் ஷாப்பிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க. நமக்கு சம்மர் காலத்தில் வந்து ஷாப்பிங் போகிறது தான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் சேலஞ்சாக இருக்கும். ஸோ நம்ம வீட்லேயும் இருக்கணும், ஆனால் அந்த வீடு வந்து ஜில் ஜில் கூல் கூலாகவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, சம்மர் சீசனுக்குன்னு நீங்கள் இந்த ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ்லாம் வாங்குங்க, பார்க்குறதுக்கே ப்ரீஸியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சம்மர் சீசனில் கரு கும்னு வந்து ரூம் வச்சு வெளில இருந்து வெயில் உள்ளே வரல அப்படின்னா அதுக்கு திக்கான இந்த கர்டன்ஸ்லாம் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா உள்ள வெயில் வராத பட்சத்தில் ரூம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்லுன்னு இருக்காது, ரொம்ப சூடாகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் டார்க்காக கர்டன்ஸ் போட்டு வைக்கிறதுங்கிறது ஒரு ஆப்ஷன். இன்னொரு பக்கம் யூஸ்வலி நம்ம இந்த எர்த்தில் என்ன நடக்குது, ஒரு பக்கத்தில் தண்ணிங்கிறது எவாப்ரேட் ஆகுது, அது அப்படியே வந்து ப்ரெசிபிடேஷன்லாம் ஆகி ஃபைனல் அது மறுபடியும் ஒரு மழையாக வந்து கீழே கொட்டுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியும். விண்டு வந்து இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் வந்து கேரி பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் ஒரு சில இடத்துல பெரிய பெரிய பாத்திரம் அண்டா குண்டாலாம் எடுத்து வச்சு அதில் நிறைய தண்ணியை ஊற்றி வச்சு இந்த வாட்டர் பாடிஸ் அங்கங்கே பிளேஸ் பண்ணுங்க. அப்படி இந்த ஜன்னெல்லாம் லைட்டை திறந்து வைங்க. முன்னாடி சொன்னதுக்கு மாறா இருக்கே அப்படின்னா இல்லை, நிறைய காற்று இருக்கிற அந்த மாதிரியான ரூம்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி ஓரமாக வச்சிங்க அப்படின்னா அந்த காற்று வந்து தண்ணியை தூக்கிட்டு வந்து அப்படியே ரூமே சில்லுன்னு ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ப்ரைவேட் ஸ்பேஸான பாத்ரூம் எங்கே போயிட்டு வந்தாலும் முதல்ல டிஜெக்ட் அப்படின்னு சொல்லி அதை வந்து க்ளோஸ் பண்ணி வைப்போம்ல. ஆனால் இந்த சம்மர் சீசனில் வாட்டர் இருக்கிற இடமே பாத்ரூம் தான் அப்படிங்கிறனால நம்ம வீடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வைக்க முடியாது. இதையும் ஒரு காலத்தில் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். சின்ன வயசில் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு மதுரை அண்ட் திருநெல்வேலி அங்கே தான் வந்து நான் யூஸ்வலி போவேன். ஸோ அங்கே தான் எனக்கு கொண்டு போய் விடுவாங்க. அந்த மதுரையில் வந்து என்ன ஆகும்னா செம்ம வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வீட்டில் எல்லாரும் குண்டாவாக தண்ணி எடுத்து வீடு ஃபுல்லாக ஊற்றி அதுலேயே நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பண்ணுறோம், தேய்ச்சி விளையாடுறோம், அப்படிலாம் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் ரூம் வந்து கொஞ்சம் சில் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. பட் இப்போ நம்ம ரூமில் வந்து நிறைய ரக்ஸ் அண்ட் கார்பெட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம், இல்லை சோஃபாலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து தண்ணியில் நனைஞ்சா ஒரு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற பட்சத்தில் ரூம்குள்ளே தண்ணி ஊற்ற முடியாது இல்லையா. அதனால் பாத்ரூம் ஃப்ளோரில் நல்லா தண்ணி ஊற்றி பாத்ரூம் கதவை திறந்து வைக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வழியாக காற்றுப்பட்டு அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் தூக்கிட்டு டிங் 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 நீங்கள் வருமா. இன்னொன்று, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த குட்டி குட்டியாக இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை எருமை மாடு எக்யூப்மெண்ட்ஸ் லைக் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னா அவன் ஒரு ஹீட் ஜென்ரேட் பண்ணுவான். நம்ம ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா அவனை அடிக்கடி திறந்து மூடுகையில் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக அது ஹீட் ஜென்ரேட் பண்ணும். அதிகமாக அதுக்கு ஒர்க் லோட் ஜாஸ்தி ஆகும்போது அந்த மோட்டர்லேருந்து அதிகமாக ஹீட் வரும்போது இதனாலேயே வந்து ரூம் வந்து ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன இந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ரேஞ்சுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டாம். வீட்டில் இருக்க டிவி இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃபோனோட சார்ஜர் இருக்கட்டும், இதையுமே வந்து ஆன் பண்ணி ரொம்ப நேரம் வைக்காதீங்க. யூஸ் பண்ணி முடிச்சிங்களா கச்சக்குன்னு ஆஃப் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரூமுடைய ஹீட், அந்த ஆம்பியன்ஸ்க்கான டெம்பரேச்சர், அட்மாஸ்பியர் அது எல்லாமே வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பல காலமாக வந்து நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்க விஷயம் தான் இந்த லைட்ஸ்லாம் வந்து நம்ம எல்இடி லைட்ஸ் மாதிரி போயிட்டோம் அப்படின்னா ஒன்று பவர் கன்சம்ஷன் கம்மியாகும், அதனாலேயே வந்து இந்த ரூம் அதிகமாக ஹீட் ஆகாது அப்படிங்கிறது. ஸோ ப்ராபப்ளி நம்மளோட லைட்டிங் சொல்யூஷன்ஸை வந்து கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா இந்த சம்மர் அப்போ மாற்றினோம்னா அதுவே வரும்ல பல வருஷத்துக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் உங்கள் ரூம் வந்து சில்லுன்னு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, ஜென்ரலி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோனை சார்ஜில் போடுவோம், அது ஒரு 80% 90% பச்சக்கன்னு அதை எடுப்போம், ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம், ட்ரெயின் ஆகி ஃபோனும் சூடாகி ஃபுல்லாக சார்ஜ் கம்மியாக மறுபடியும் சார்ஜ் போடுவோம். இந்த ப்ராசஸ் வந்து எர்த்தோட சைக்கிளோட ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னால ரூமோட ஹீட்டும் ஜாஸ்தியாகவே ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம்மர் சீசனில் ரூமை சில்லுன்னு வைக்கிறதுக்கு ஃபோனையும் கம்மியாக யூஸ் பண்ணுவோம் இன்டெரக்டாக பார்த்தா. அடுத்ததாக நம்ம சூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் ஓகேவா. இதில் என்னன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய தோழி ஒருத்தி வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்தாங்க. அங்கேருந்து வரும்போது சென்னையில் இப்போ தான் ஜாபுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணுற அன்றைக்கி போட்டு போகிற ட்ரெஸ் என்னென்னா ஸ்வெட் ஷர்ட்.
ஆல்ரெடி ஃபுல்லாக ஸ்வெட்டு தான் ஆகும், இதில் வேறு ஸ்வெட் ஷர்ட் வேறு. ஸோ இந்த சம்மர் சீசனில் எல்லாருக்குமே தெரியும் காட்டன் அதிகமாக யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காட்டனை யூஸ் பண்ணி நம்ம வெளில போகும்போது ஓகே, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் இன்னும் பயங்கர ஹீட் ஆகும். அப்படிங்கிறனால வீட்டில் இருக்க நேரத்தில் நல்ல லூஸான காட்டன் க்ளோதிங் போடுறதும், இன்னர்ஸை வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும், இது ரெண்டுமே வந்து நம்ம பாடியில் இருக்க ஹீட் வெளியில் போகும்போது நல்ல ப்ராப்பர் ஏர் சர்க்குலேஷனோட எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவன் வெளில போகும்போது கொஞ்சம் பாடி டெம்பரேச்சரும் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எகிப்து நாட்டில் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்களா, அது என்னன்னா இப்போ நம்ம பார்த்த ஒரு விஷயத்தோட ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். என்னன்னா அவங்களோட பெட்ஷீட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு ஈரம் பண்ணி வச்சுப்பாங்களாம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் சொட்டாத அளவுக்கு ஃபுல்லாக வெட்டாக இருக்கும், ஆனால் வந்து மாய்ஸ்சர் இருக்காத மாதிரி எடுத்து அதை வந்து பெட்டில் போட்டு அதுக்கு மேலே ஒரு ட்ரை பெட்ஷீட் போட்டுப்பாங்களாம். ஸோ கீழே சில்லுன்னு இருப்பான், மேலே ட்ரையாக இருப்பான், அது மூலமாக வந்து குழுகுலுன்னு இருப்பான் அப்படிங்கிறதுக்கான அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி வந்து ஹைட்ரேஷன், இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. செடிக்கு எந்த அளவுக்கு தண்ணி முக்கியமோ அதே மாதிரி சம்மர் சீசனில் நமக்கு ரொம்ப முக்கியம், இல்லை நம்ம வாடி போயிடுவோம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். ஸோ அதனால் வந்து தண்ணி, இளநீ, இல்லைனா வந்து மோர் குடிக்கிறது, அப்புறம் கம்பங்கூழ், கேப்பங்கூழ், இதெல்லாம் வந்து இந்த சம்மர் சீசனில் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே வேறு அந்த பாட்டிலை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு மேலேயும் தண்ணி வந்து அப்படியே அழகாக நிற்குமா, அதை பார்க்கும்போது நாக்கு நம்ம கேட்க தான் செய்யும். இருந்தாலுமே வந்து டேரெக்டாக வாட்டரை வச்சு நம்ம ஹைட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழம், சீசனல் ஃப்ரூட்ஸ், சீசனல் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது. அதுலேயும் முக்கியமாக மாம்பழத்தை முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், என்ன பண்ணக்கூடாது, ஜூஸ் போட்டு சாப்பிடக்கூடாது, கட் பண்ணி சாப்பிடக்கூடாது, அப்படியே எடுத்து வடிய அப்படியே சாப்பிடணும் மாம்பழத்தை. சரி, இதெல்லாம் எந்த புக்கில் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டால் எந்த புக்லையும் போடல, ப்ராபப்ளி போட்டிருக்குமா இருக்கும். அந்த புக்கை எடுத்து நான் படிக்கல, என்னால் புக்கை எடுத்து படிக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ வெயிலாக இருக்குது. அந்த வெயிலில் என்னடா இது நம்மளால் உட்காந்து படிக்கவே முடியல, இதெல்லாம் வேத்து கொடுத்து வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு பார்க்கும்போது தான் இவ்வளோ ஆர்டிகல்ஸில் என்னெல்லாம் எழுதியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து ப்ராபப்ளி அது உங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், நீங்களும் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு வந்து நான் ஷேர் பண்ணேன். பட் இது சம்மந்தமாக இன்னொரு புக்கு ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், தர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அந்த புக்கு வந்து பயங்கரமாக இருக்கான். அவனை சம்மர் சீசனுக்குள்ளே முடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த புக்கையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தி புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்ஜே அனந்தி அகேன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி தி புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நான் பல ஆர்டிகல் வந்து இதை படித்தேன் அப்படிங்கிறதுனால அந்த எல்லா ஆர்டிகல்ஸோடைய லிங்க்கும் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆர்டிகளையும் படிச்சுக்கலாம். சம்மர் டயத்தில் இந்த மொட்டை வெயிலில் வெளில போகக்கூடாது அப்படிங்கிறத எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறது. அப்படியும் தாண்டி நான் போவேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்படி போகும்போது ஜில் ஜில் கூல் கூல் அப்படின்னு இருக்கிறதுக்காக தி புக் ஷோடைய பாட்காஸ்ட்டை நீங்கள் ஆடியோவாகவே கேட்கலாம். அதுக்கு வந்து ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவாக தி புக் ஷோடைய பாட்காஸ்ட் இருக்குது, அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. நான் சொல்ல தர்ஸ்ட் புக் அதே மாதிரி நிறைய வாட்டர் பற்றின புக்ஸ், சயின்ஸ் பற்றின புக்ஸ், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், அந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் இருக்க புக்ஸ் எல்லாமே குட்ரீட்ஸில் இருக்கும். குட்ரீட்ஸில் நானும் இருக்கேன், இந்த புக்லாம் படிச்சுட்டு இருக்கேன், அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். என்னோட லிங்க்கும் கீழே இருக்குது. என்கிட்ட ஏதாவது பேச நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆர்ஜே அனந்தி @thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். ஓகே, பாய்.